ஓஎம்ஜி இந்த ட்விஸ்ட்டை சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ப்ரொமோ பார்த்ததுக்கப்புறம் என்னடா இது என்னடா நடக்குது இங்கே அப்படி தான் தோணுச்சு. என்னன்னா குமரவேல் வந்து ஒரு பிளான் போட்டார். இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக நீ சேரில் தான் உட்காந்துட்டு இருக்க போகிற, காலையில் கல்யாணம் டைம் நான் கரெக்டாக உன்னை வந்து வீட்டில் விட்டுறேன். இப்போது நினைக்கிறவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நான் என்ன சொல்லி விடுவேன்னா நைட் ஃபுல்லாக இவன் என் கூட தான் இருந்தா அப்படின்னு சொல்லி நான் விடுவேன். நினைக்கிறவங்க என்ன நினைக்கணும் நினச்சிக்கட்டும் அப்படின்னு சொன்னான். அதை விட குமரவேல் ஒரு படி மேலே யோசிச்சு, நீ வந்து ஏழை வீட்டு பொண்ணு நான் ஓகேவா, எங்கள் பெரியப்பா வந்து கோடீஸ்வர வீட்டு பொண்ணா பாதையை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாரு, அப்புறம் எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தாலியை எடுத்து காமிச்சு நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், உன் சுண்டு விரல் கூட என் மேலே படாது, நான் காலையில் இந்த மாதிரி சொல்லி நான் உன்னை விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. அந்த பிளானே உண்மையிலே சூப்பர். ஆனால் அதையும் வந்து அரசி வந்து மாற்றினது வாவ் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இவன் வெளில வந்து இப்போ எல்லோரும் முன்னாடியும் நைட்டு ஃபுல்லாக நான் அவங்க கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் தப்பாக நினைப்பாங்க, அது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த தாலியை எதுக்கு தேவையில்லாமல் இவன் காட்டுறான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அப்போ இருந்து, ஒருவேளை பயமுத்த காட்டுறானோ அப்படின்ட்டு. ஸோ காரில் விட்டு இறங்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னு அரசி அவங்களே அந்த தாலியை கட்டிக்கிட்டு வெளில வராங்க. வெளில வந்துட்டு இப்படி நான் தாலியை காட்டணும்னு குமரவேலுக்கே ஷாக்கு. அப்புறம் அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் இவன் கல்யாணம் பண்ணிக்கலன்னா இவன் வந்து மருந்து குடிச்சு செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குமரவேலுக்கு ஷாக்கு, எல்லாருக்குமே ஷாக்கு. இப்போ அரசியோட மைண்ட் செட்டில் பார்க்கும்போது இப்படி ஒரு பொண்ணை நைட்டு ஃபுல்லாக அவங்க கூட தான் இருந்தேன்னு சொல்லும்போது எல்லோரும் தப்பாக நினைக்க தான் செய்வாங்க. ஸோ வேறு வழி இல்லை. அதே மாதிரி குமரவேலை கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் கதை வந்து போகும். ஸோ சதீஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கதை அவ்வளோவா போகாது. ரியலி அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இது வந்து. ரொம்ப நாள் கழித்து ஒரு ப்ரோமோ இவ்வளோ பரபரப்பாக போச்சுன்னா அது எனக்கு தெரிஞ்சு பாண்டியன் ஸ்டோர்ஸ் ப்ரோமோவாக தான் இருக்கும். லெட்ஸ் சீ, பார்ப்போம். வெயிட்டிங் பார்க்குறதுக்கு. ஓகே கைஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.